சந்தையோட நிலவரம் இன்னைக்கு எப்படிண்ணா? பரவாயில்லண்ணா, இப்போ விலை ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா. முன்னைக்கு இப்போக்கு ரேட் எவ்வளோண்ணா டிஃப்ரெண்ட் இருக்குது? ஆனால் ஒரு 20,000 டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா. ஏற்கனவே எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? ஏற்கனவே 60 மாடு. அந்த மாடு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. சத்தியா நான் சொன்னதை விட கம்மியாகிறதா அதிகமாகிறதுங்களா? பரவாயில்ல, அதை வச்சு தான் இப்போ வாங்கியிருக்கேன். ஓகேண்ணா, எவ்வளோ ப்ரைஸ் வந்துருச்சு ரெண்டுமே? ஆனால் எல்லாமே பட்ஜெட் பிரைன்லேயே எடுத்துருக்கண்ணா. எல்லாம் கஸ்டமருக்கு தேவையான பட்ஜெட்லேயே எடுத்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம், எப்போவுமே நம்ம பட்ஜெட் பிரைன்லேயே எடுத்து கொடுப்போம். எதனால இந்த டைம்ல விலை கம்மியாக இருக்கு? இல்லை, வாங்குற ஆள் கம்மியாக இருக்காங்கன்னா மாடு அதிகமாக வரத்து அதிகமாக இருக்குது இப்போ. அப்படிங்களா? ஆமாம், செலெக்ஷன் அதிகமாக கிடைக்குதுண்ணா. சத்யண்ணா, அண்ணா காலை வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சிந்தாமணி சந்தையில் இப்போ நம்ம இருக்கோம். ஆமாண்ணா. சந்தையோட நிலவரம் இன்னைக்கு எப்படிண்ணா? பரவாயில்லண்ணா, இப்போ விலை ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா. முன்னைக்கு இப்போக்கு ரேட் எவ்வளோண்ணா டிஃப்ரெண்ட் இருக்குது? ஆனால் ஒரு 20,000 டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா. 20,000 டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? சரி, ஓகேண்ணா. எத்தனை மாடுண்ணா வாங்கியிருக்கீங்க? நான் இன்றைக்கெல்லாம் ஒரு 10 மாடுக்கு மேலே வாங்கியிருக்கு. 10 மாடுக்கு மேலே வாங்கியிருக்கு. எத்தனை மாடு சென மாடு, எத்தனை மாடு கண்ணு மாடு? ஒரு 4-5 வாங்கியிருக்குண்ணா. மீதியெல்லாம் சென மாடு தான் வாங்கியிருக்குண்ணா. அப்படியாண்ணா? ஒவ்வொரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குண்ணா? எல்லாம் 20 லிட்டர் குறையாத வர மாதிரி தான் எடுத்துருக்குண்ணா. எல்லாமே 20 லிட்டர் மாடு தான் எடுத்துருக்கு. அப்படி ஒன்று சொல்கிறீங்களா? பாருங்க, இது வந்து 4 பல்லு. இது வந்து இது 4 பல்லு தாங்கண்ணா. அது 6 பல்லு. இதெல்லாம் கொஞ்சம் பல்லு மேலே எடுத்துருக்கண்ணா. அப்படிங்களா? எது லிட்டர் பால் கறக்கும்? எல்லாம் ஒரு 20 குறையாத வருங்கண்ணா. 20 குறையாத வரும். பாருங்க, இந்த மாதிரிலாம் பாருங்க, ஒரு 25 கூட வரும். நம்ம ஃபீட் கொடுக்குறத பொறுத்து இருக்கு. பாருங்க, இந்த மாடு ஒரு 20க்கு மேலே தான் வரணும், 20 கீழே வராது. கண்ணு போட்டுச்சுண்ணா? இது சென மாடு, இது கண்ணு மாடுங்கண்ணா. இன்னும் எத்தனை நாள் இருக்குது கண்ணு போட? இது வந்து இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா. இது வந்து நேற்று தான் கண்ணு போட்டுருக்கு. நேற்றா கண்ணு போடுதுங்க? ஆமாங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. பாருங்க, இது வந்து இது கண்ணு மாடு தான். பாருங்க, பொட்டை கண்ணு போட்டுருக்கு. இது பொட்டை கண்ணு தான் போட்டுருக்கு. இது கண்ணு மாடு தான். அது கண்ணு மாடு தான். அடுத்துண்ணா? இது சென மாடு. இது சென மாடு, இது குட்டி மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு ஓட்டிடலாமண்ணா? ஓட்டி பார்த்துக்கலாண்ணா. ஓகேண்ணா. சத்யனா அண்ணா, 2 மாடு கையில் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. என்ன பேட்ச் மாடுனா இது? அண்ணா, ரெண்டுமே ஹெச்எஃப்ல பிரீட் மாடுங்கண்ணா. ஹெச்எஃப்ல பிரீட் மாடு? ஆமாங்க, ஒயிட் குவாலிட்டியில். கண்ணு போட்ட மாடா சென மாடாண்ணா? அண்ணா, ரெண்டுமே கண்ணு மாடு தாங்கண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடு? ஆமாம் ஆமாம். எத்தனை லிட்டர் பால் கறக்கணும்னு? எல்லாம் ஒரு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. 20 லிட்டர் குறையாம இருக்கும். ஒரு வேலைக்கா ஒரு நாளைக்குண்ணா? ஒரு நாளைக்குண்ணா. காலையில் ஒரு 10-12, சாயந்தரம் ஒரு 8-10 அந்த ரேஞ்ச் வரணும். ஒரு 20-22 வருங்கண்ணா. மாடு எத்தனை பல்லுண்ணா? எல்லாம் 2 பல்லுங்கண்ணா, 4 பல்லுங்கண்ணா.
கண்ணு போடுச்சுங்களா? அது முத கண்ணா ரெண்டாவது கண்ணா? ஆனால் இது வந்து ரெண்டாவது ஈத்து மாடு, அது வந்து தலை ஈத்து மாடுங்கண்ணா. பாருங்க மடி பாருங்க எந்த அளவுக்கு அமைப்பு பாருங்க. மடி நல்லா பங்கமாக இருக்கா? ஆமாண்ணா. மாடோட உரிமையாளர் யாருண்ணா? இதான் அண்ணன் தானா. இவரது ஒரு மாடு, இன்னொருத்தர் ஒரு மாடுங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? என் பேர் நரேந்திரா. என்ன ஒசூர் பக்கத்துல இருந்து ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து வரோம். சக்தி அண்ணாவை யூடியூப்ல பார்த்துட்டு நல்லா ஃபேமஸா இருக்கிறாங்க, நல்லா வாங்கி கொடுக்குறாங்கன்னுட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரியே வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ணா வாங்கண்ணா நீங்கள் ஒருத்தர். ஃபார்மர்ஸ்க்கும் நான் அண்ணன் ஒரு மாடு வாங்கியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, அதுக்கு வேல்யூ எப்படி வேல்யூ இருக்குமோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்க சைட்ல இருந்து ரொம்ப நன்றி சொல்லிடுறோம். அப்போ முழுசா சத்யனை பத்தி தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. ஏன்னா நான் கேள்வி கேட்காமலே நீங்களே எல்லாமே சொல்லிடுறீங்க. நல்லாவே தெரியும். ஃபேஸ் ரியாக்ஷன் ஃபேஸ் இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ஓகே. எத்தனாவது முறை நீங்க சத்யன் மாடு இருக்கிறீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க. வந்திருக்கிறதுனால அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. நல்லா தான் இருக்கு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? முனிராஜ்ண்ணா. என்ன ஊர்ண்ணா? தெங்கினி கூட பக்கம் பால்தன்பள்ளி. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 2 மாடு எடுத்துருக்கேன். சத்யன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாடு எடுக்கிறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டில் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க. இப்போ தான் ஸ்டார்டிங்கா? ஆமாம். ஸ்டார்டிங்ல சத்யன் தான் வந்திருக்கீங்க. ஆமாம், அந்த மாடு எடுத்துருக்காரு. 6 மாசமா எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். 6 மாசமா பார்த்துட்டு இருக்கீங்க. வர முடியல, 2-3 டைம் ஃபோன் பண்ணி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. 2 பல்லுங்கண்ணா பாருங்க, நல்ல குவாலிட்டி பாருங்க. 2 பல்லு. எவ்வளோ ரேட் வந்துருச்சு மாடு? எல்லாம் 1 ரூபாய்க்கு மேலே வந்து. எல்லாம் 1 ரூபாய்க்கு மேலே. சத்யனை வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாடு எடுத்தாங்களா, இல்லை உங்களுக்கு தேவையான மாடு அவர் எடுத்து கொடுத்தாரா? பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாரு. மன திருப்தியாண்ணா? திருப்தியாண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஒயிட் அண்ட் பிளாக் பேட்ச் மாடு 2 மாடு தரமான மாடு கையில் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. 2 மாடு பத்தி சொல்லுங்க அண்ணா. இந்த மாடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. ஒன்று வந்து தலையீத்து மாடு, இன்னொன்று வந்து 2வது ஈத்து மாடுங்கண்ணா. கண்ணு போட்டுச்சுண்ணா? ரெண்டுமே சென மாடுங்கண்ணா. ரெண்டுமே சென மாடு. கண்ணு போட ஒன்று எத்தனை நாள் இருக்கு? அண்ணா இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா. 1 மாடு கண்ணு போட்டுருக்கு, 1 மாடு சென மாடு. எத்தனை லிட்டர் பால் கறக்கும் 2 மாடுமே? அண்ணா எப்படியும் ஒரு 40 லிட்டர் வருங்கண்ணா, 2 சேர்ந்து ஒரு நாளைக்கு. ஆமாங்க. 2மே கொம்பு டைப் மாடு. எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. அண்ணா தான் எடுத்துருக்காருண்ணா. எத்தனை பல்லுண்ணா 2 மாடும்? அண்ணா ஒன்று 4 பல்லு, ஒன்று 6 பல்லுங்கண்ணா. ஒரு 4 பல்லு, ஒன்று 6 பல்லு. இவர் தான் மாட்டு உரிமையாளரா? ஆமாங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? என்ன ஊருண்ணா? சத்யன் இப்போ தான் முறையாக மாடு எடுக்கிறீங்களா? ஏற்கனவே எடுத்திருக்கேன். திருப்பி இப்போ வந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? ஏற்கனவே 50-60 மாடு எடுத்து. அந்த மாடு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. சத்யனை சொன்னதை விட கம்மியாகிறதா அதிகமாக இருக்குங்களா? பரவாயில்ல, அதை வச்சு தான் இப்போ வாங்கியிருக்கேன். ஆமாம் ஓகேண்ணா ஓகே. நல்ல மாடாக இருக்கும் தான் நம்மகிட்ட வராங்கண்ணா. வீட்டில் மொத்தமாக எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு 39 மாடு இருக்கு. 39 மாடு. சத்யன்ட்ட போன டைம் எத்தனை மாடு எடுத்தீங்க? 60 மாடு எடுத்தேன், விற்றுட்டேன் கொஞ்சம். சத்யன்ட்ட 60 மாடு எடுத்திருக்கீங்க? ஆமாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. பாருங்க மாடு பாருங்க, அந்தளவுக்கு குவாலிட்டி பாருங்க. 2மே கொம்பு வச்ச சிங்கமாக இருக்கு. ஆமாம், பெண் சிங்கம். அப்படியே விடுங்கப்பா. பாருங்க எவ்வளோ பட்ஜெட் வந்துச்சு 2 மாடும்? அண்ணா 2 மாடு எவ்வளோ பட்ஜெட் வந்துருச்சு? அண்ணா 2 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்கண்ணா. 2மே சேர்ந்து 2 ரூபாய்க்கு மேலே. ஆமாண்ணா. பாருங்க 2மே நல்ல குவாலிட்டியான மாடு தாங்கண்ணா. நான் பல்லு பார்த்துடலாமா? பார்த்துடலாண்ணா. இருங்க ஒரு மாடாக பிடிச்சி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. அப்படி பிடிங்கப்பா. ஒரு நாள் எத்தனை பல்லுண்ணா இது? 4 பல்லா? 4 ஓகேண்ணா.
இது பாருங்கள் 4வது பல்லு இப்போ தான் முளைக்குது. இப்போ தான் வருது. ஓகேண்ணா. ரெண்டுமே 4 பல்லுங்கண்ணா. நல்லா பிராண்டு மாடு தான், நல்ல குவாலிட்டி பாருங்கள். உங்கள்கிட்ட வந்தாவே பிராண்டுக்கு குறையில்லண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேருண்ணா? சதீஷ். என்ன ஊருண்ணா? தேங்கனக்கோட்டைண்ணா. இப்போ நீங்கள் மாடு வாங்க வந்திருக்கீங்களா பார்க்க வந்திருக்கீங்களா? பார்க்க வந்திருக்கேண்ணா ஒரு வாட்டி. இந்த முறை பார்த்துட்டு அடுத்த வாரம் எடுக்கிறது வந்திருக்காங்கண்ணா. அப்போ விசிட் பண்ண வந்திருக்கீங்க இந்த வாட்டி? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ சத்யனை கூட மாடு நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா தரமாவனா மாடை இல்லை. நான் இந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஓகேண்ணா. சத்யண்ணா, அண்ணா இப்போ தரமான மாடு 2 மாடு கையில் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாட்டோட உரிமையாளர் யாருண்ணா? அண்ணன் தான் வாங்கியிருக்காங்கண்ணா. 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. 2 மாடு வாங்கியிருக்காங்க. எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? திருப்பத்தூர்லேருந்து வரோண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் சந்துருண்ணா. எத்தனை மாடுண்ணா வாங்கியிருக்கீங்க? 2 வாங்கியிருக்கேண்ணா. வாங்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மாடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கண்ணா. 2 வாங்கிட்டு போய் பார்க்கலாம். அண்ணா அப்படி எப்படி மாடு எடுங்க பாருங்க வீடியோ. சத்யனா, இவங்க 2 பேரும் என்ன ஊருக்குண்ணா போகிறாங்க? அண்ணா இவங்க 2 பேர் திருப்பத்தூர் போகிறாங்கண்ணா. கண்ணு போட்ட மாடா சென மாடாண்ணா? அண்ணா ஒரு மாடு கண்ணு மாடு, ஒரு மாடு சென மாடுங்கண்ணா. கண்ணு போட்ட மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? அண்ணா எப்படி 2 மாடுமே 20 லிட்டர் கூடாதுங்கண்ணா ஒரு மாடு. ஒவ்வொரு மாடு 20 லிட்டரு. ஆமாண்ணா. ஓகேண்ணா. எவ்வளோ ப்ரைஸ் வந்துருச்சு ரெண்டுமே? அண்ணா எல்லாமே பட்ஜெட் பிரைன்லேயே எடுத்துருக்கண்ணா. எல்லாம் கஸ்டமருக்கு தேவையான பட்ஜெட்லேயே எடுத்துருக்கீங்க? ஆமாம். எப்போவுமே நம்ம பட்ஜெட் பிரைன்லேயே எடுத்து கொடுப்போம். நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. இப்போ வாங்குறதுக்கு ஆள் கம்மியாக இருக்காங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டைம் வந்து. எதனால இந்த டைம் விலை கம்மியாக இருக்கு? இல்லை வாங்குற ஆள் கம்மியாக இருக்காங்கன்னா மாடு அதிகமாக வரத்து அதிகமாக இருக்குது இப்போ. அப்படிங்களா? ஆமாம், செலெக்ஷன் அதிகமாக கிடைக்குதுண்ணா. இந்த டைம் வந்து நிறைய மாடு வாங்கிட்டு போகலாம். ஆமாம், தேவையான மாடுகள் நீங்கள் கிடைக்கும். சேலத்துலேருந்து சூளகிரி வரைக்கும் நீங்கள் வழியில் எங்கே நின்னாலும் பிக்கப் பண்ணிக்கோ. டிரான்ஸ்போர்ட் செலவில் எப்படின்னா? டிரான்ஸ்போர்ட் வந்து மாட்டுக்கு ஒரு 2000 ரேஞ்ச் வந்துருந்தா. ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டில் போய் இறக்கி சேலம் வரைக்கும். சேலம் வரைக்கும் ஒரு மாட்டுக்கு 2000. ஓகேண்ணா.
சத்யனா அண்ணா அடுத்த வாட்ட சட்டமான மாடு 2 மாடு தரமான மாடு கையில ரெண்டுமே வச்சிருக்கீங்க. breed மாடுங்கண்ணா. இவங்க என்ன ஊருக்கு போறாங்க? இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க ஒன்று தருமபுரி போகிறாங்கன்னா ஒன்று தென்கனிக்கோட்டை ஒன்று போகிறாங்கண்ணா. ஒரே நம்பரா 2 நம்பரா? தருமபுரினா காரிமங்கலம், காவிரிப்பட்டினம். காவிரிப்பட்டினம் 2 அந்த மாதிரி பேர் இருக்கிற வாங்கண்ணா. மாடு 2 பேரா? இது ஆளுக்கு ஒரு மாடா? ஆமாண்ணா. அண்ணா இவர் ஒரு மாடு எடுத்துக்காரு, அவர் ஒரு மாடு எடுத்துக்காரு. தென்கனிக்கோட்டை. வணக்கண்ணா. உங்க பேர் என்ன? என்ன ஊர்ண்ணா? எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதான் வாங்குங்க, 2 வாங்கலாம் வாங்குங்க. ஒண்ணு அடுத்த வாரம் வாங்கிக்கலான்ட்டு ஒண்ணுதான் வாங்குறோம். ஓகேண்ணா. சத்யண்ணா இப்பதான் முதல்ல உங்களுக்கு அறிமுகமாண்ணா? எங்க செல்லுல நம்பர் பார்த்து பிடிச்சி அவங்கள எங்களை காவர் பந்தலேருந்து அவர் தான் ஏற்றின்னு வந்தா அப்படி. மாடு வாங்க நான் காலில இருந்து சந்தை ஃபுல்லாக அலைஞ்சிருப்பீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா தான் சார். அவர் விட்டு எங்களால் எதுவும் சுற்றி எந்த மிச்சம் அவர் வந்து தான் எங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்தாரு. நல்ல மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கு பாருங்க. எப்படின்னு மாடு பாருங்க, குவாலிட்டி பாருங்கண்ணா. மாடு எடுத்து சந்தோஷமாண்ணா? ரொம்ப சந்தோஷம். மன திருப்தியா இருக்குதா? அடுத்த முறை எப்போ வருவீங்க? அடுத்த வாரம் வரீங்களா? ஓடுங்க அப்படி மாட்டு ஓடுங்க. பாருங்க இப்படி ரெண்டுமே வந்து ஒரு 30 லிட்டருக்கு மேலே தான் வருங்கண்ணா. 2 சேர்ந்து 30 லிட்டருக்கு மேலேனா? ஒரு மாடு 30 லிட்டர் குறையாது. ஒரு மாடு 30 லிட்டர் குறையாம கறக்கும். அந்த ரெண்டுமே சென மாடனா? இந்த மாடு வந்து ஒரு 20 வருங்கண்ணா, இந்த மாடு ஒரு 25க்கு மேலே வரும். ரெண்டுமே சென மாடனா? இல்லைண்ணா, ஒன்று கண்ணு மாடு, ஒன்று சென மாடுங்கண்ணா. கண்ணு போட்ட மாடு எத்தனை நாள் ஆகுது? கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்கண்ணா. சென மாடு எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆகணும். 10 நாள் கிட்ட ஆகும். கஸ்டமர் கேட்டு எடுத்தாங்கண்ணா 10 நாள் கிட்ட வேணும் அப்படின்னு? ஆமாண்ணா, அவரோட விருப்பப்படி தான் எடுத்திருக்கு. ஓகேண்ணா. அண்ணா உங்களோட தொடர்பு எண் சொல்றேன். 70 92 70 92 21 சரிங்க 10 75ண்ணா. சரிங்க. இதுல வாட்ஸ்அப் இருக்குங்களா? இல்லை வாட்ஸ்அப் இருக்குண்ணா. சரிங்க. எந்தெந்த நேரத்தை தொடர்பு போகலாம்? நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம், எப்போ ஃபோன் பண்ணலாம் எடுப்போம். சரிங்கண்ணா. ஓகே.